ஈரான், அமெரிக்கா யுத்தம் எப்படி முடிக்கிறதுன்னு ட்ரம்புக்கு தெரியல. உதாரணமா ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் எப்ப முடியும் அப்டின்னா யாருக்குமே தெரியாது. ஆனா முடிக்கிறக்கான வழி எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா ஆயுத சப்ளை நிறுத்துனா நின்றும் அப்படிங்கிறது. ஆனா இந்த பக்கம் அமெரிக்கா, ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அந்த மாரி கிடையாது. அமெரிக்காவுக்கும் நிறுத்துற எண்ணம் கிடையாது. ஈரானுக்கும் நிறுத்துற எண்ணம் கிடையாது. ஆனா அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்த எப்படி முடிக்கிறதுன்னே தெரியல. ஈரானுக்கு பொறுத்தவரையும் எல்லா ஃபீல்டையும் அதாவது ஆயில் ஃபீல்ட், கேஸ் ஃபீல்டெல்லாம் கொளுத்தி விட்டோம் அப்புட்ன்னா, ஓரளவுக்கு அடங்கி இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துரும்னு அவர்கள் கிட்டயாச்சும் ஒரு கார்டு இருக்கு. வலுவான ஒரு கார்டு இருக்கு. அண்ணே அமெரிக்காட்ட எல்லா பலமும் இருக்கு. ஆனா அந்த பலம் பூரா பத்தல அப்படிங்கிற மாரி மாறிப்போச்சு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமெரிக்காவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, ஊர்ல ஒரு பயலும் நம்ப மாட்டாய்ங்க. ஆனா இப்ப வந்துருச்சு. இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான், ட்ரம்ப பொறுத்தவரை ஈரான் ஆயில் மார்க்கெட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்ட்டாரு. இத ஏன் சொன்னார் அப்படின்னு 2 விஷயம் ஓடுது. அந்த 2 விஷயத்த விரிவா பார்ப்போம். ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ கடக்கறக்கு இவ்வளவு டாலர் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகைய குடுத்துட்டாருங்க. அதுபடி கட்டி எல்லாரும் போனாய்ங்கன்னா, ஈரானுக்கோட கல்லா கட்டும். மார்க்கெட்லயும் ஆயில் ஃப்ளட்டு வந்துரும். ஆனா, இங்க அமெரிக்காவோட பேர் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிரும். எல்லாம் அவன் கூடயே அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாய்ங்க. பிளஸ் பணத்தையும் குடுத்துட்டாய்ங்க. ஒண்ணும் செய்ய முடியாது போ! அப்படிங்கிற மாரி ஆயிரும். இப்ப அந்த விஷயத்த அப்படியே சட்டிலா மாத்தி விட்டர்லாம். காரணம் என்னன்னா, ஈரானோட எண்ணெய்கள் தடை இல்லை அப்படிங்கிறது தான். சரி அந்த எண்ணெய வாங்காதன்னு தானே சண்டையே ஆரம்பிச்ச. அதன் மூலியமா அவனுங்கள கட்டுக்குள்ள கொண்டு வந்துரலான்னு தானே ஊர நம்ப வச்ச. நம்ம ஊர் செனட்டு, காங்கிரஸ்லலாம் காசு அள்ளிட்டு போனியேப்பா ட்ரம்ப்பு அப்படின்னு உள்ளூர்ல கேட்பாய்ங்கல்ல. கேட்டுப்புட்டாய்ங்க. கேட்டவுடனே அடுத்த விஷயத்தையும் அமலுக்கு கொண்டு வரார்கள். என்ன அப்படின்னா, இனிமேல் புதுசா கப்பல்ல ஏத்துனா அது அனுமதி கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பாய்ங்கன்னு தெரியல நமக்கு. ஏற்கனவே கப்பல்ல ஏத்தி நிக்கக்கூடிய ஆயில்கள அனுப்பிறலாம் அப்படின்னு. ஏற்கனவே கப்பல்ல ஏத்தி நிறுத்தின ஆயில் தான் நீ புடிச்சியேப்பா, வண்டி கணக்குல புடிச்ச, இனிமே புடிக்கிறக்கு அங்க ஒண்ணும் இல்லன்லாம் சர்டிபிகேட் குடுத்தியே அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பொய்யி தான் அப்படிங்கிற மாரி, அவங்க ஊர்ல அவங்க அரசியல் பண்ணிக்கலாம். ஆனா ஊர் அறிஞ்ச உண்மதான். இந்த விவகாரத்துல அமெரிக்கா சிக்கிக்கிச்சு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வொரு விஷயங்களா களத்துக்கு கொண்டு வரார்கள். அப்படி களத்துக்கு கொண்டு வரும்போது, அமெரிக்கால 2 பிரச்சனை ஓடுது. ஒண்ணு ரிசல்ட் இல்ல. ட்ரம்போட செல்வாக்கு குறையுது. ரிசல்ட் இல்லாட்டி கூட பரவால்ல. ட்ரம்போட செல்வாக்கு குறைஞ்சா கூட பரவால்ல. செலவு கூடிக்கிட்டே போது. ரிட்டர்ன் இல்ல. உதாரணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அமெரிக்கா கிட்ட பணம் இருக்கு. காரணம் என்ன? அச்சடிச்சிருவான். மத்தவன்லாம் சம்பாரிச்சு கொண்டு வரணும். இவன் அச்சடிச்சாலே போதுமானது. அதனால செலவு பண்ண பிரச்சனை இல்ல. ஆனா செலவு பண்ணத திருப்பி எடுக்கணும்ல. இப்ப ஈரான இவ்வளவு தூரம் கிளச்சு போட்டாச்சு. இப்ப அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல. அங்க எல்லாமே இருக்கு. குரூட் ஆயில் இருக்கு, கேஸ் இருக்கு, தங்கம் இருக்கு. கமேனி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சாரு. கடவுள் நம்மள கைவிடல. அடுத்த எண்ணெய் வயல நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாரு. தங்கச் சுரங்கத்த கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அம்புட்டையும் ஏன்யா சொல்ற? அமெரிக்காக்காரன் 10 வருஷம் கழிச்சு இறங்கலாம்ன்னு நினைக்கிறத, 10 மாசத்துல இறங்கிருவான். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உறுதிப்படுத்திட்டு அப்படின்னு அப்பயே நம்ம சொன்னோம். சிடிஎன்லயும் சொன்னோம். தேசபக்தியிலயும் சொன்னோம். வெவ்வேறு நாட்கள்ல இத விரிவா பார்த்திருக்கோம். அந்த மாரி இப்ப டபார்ன்னு இறங்கி அதெல்லாம் அவர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா, செலவு பண்ண காசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பல மடங்கு எடுத்துறலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட கணக்கு. ஆனா, இப்ப அப்படி முடியல. உள்ள இறங்கவே முடியாது. ஐஆர்ஜிசி வலுவா தான் இருக்கு. அடுத்தடுத்த சுப்ரீம் லீடரை அவர்களால அழகா கொண்டு வர முடியுது. இப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில தான், இப்ப எண்ணெய்க்கு அனுமதி அப்படிங்கிறதும், அந்த எண்ணெய் புதுசா எடுக்கக்கூடாது. பழசு எடுத்து கப்பல்ல இருந்தா ஓகே. அப்ப ஈரான் எண்ணெய் வித்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. உனக்கு தெரியல. உன்னால முடியல. அதையும் சேர்த்து ஒத்துக்கோயேன் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போமா? அப்படின்னு கேட்டா, வேணாம் டென்ஷன் ஆயிருவாய்ங்க. அப்புறம் பொசுக்குன்னு ட்ரம்ப் மனசு மாறி, இல்ல இல்ல நான் தடை போட்டது தான். நான் யாரு 8 யுத்தத்த நிறுத்தின ஐயா சாமியாக்கும், அப்சாக்கும், பூச்சாக்குன்னு கத்துனாருன்னா, நமக்கு தேவையில்லாத வேலையா போயிரும். அதனால நம்ம அதோட விட்டறலாம். அதே சமயம் அமெரிக்காவுல 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் வர மாரியும் தெர்ல. காசும் கொட்டிக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு கூட கேட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. உதாரணத்துக்கு இப்ப வரை 800 மில்லியன் அவுட் அப்படின்ட்டார்கள். அதாவது சேதாரம் அப்படின்ட்டார்கள். செலவழிச்சது அப்படிங்கிறது பில்லியன் கணக்குல போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கொட்டி மில்லியன் கணக்குல ஏற்பாடு பண்ணது சாம்பல்னு சொல்ட்டீங்க. மேற்கொண்டு நீங்க பில்லியன் கணக்குல வேற கொட்டியிருக்கீங்க. ஆனா ஒண்ணுமே சாதிச்ச மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அங்க கேள்விக்கு ஏற்பாடு வருது. அப்பப்ப அந்த மாரி கேள்விக்கு ஏற்பாடு வரும்போது, ஒண்ணு அமெரிக்கா, இல்ல இஸ்ரேல். 2 பேர் போய் முக்கியமான தளங்கள்ல கை வைக்கிறது.
உதாரணத்துக்கு இப்ப ஈரானோட நியூக்ளியர் சைட்ட போய் அடிச்சு உடைச்சுட்டார்கள். பதிலுக்கு இப்ப அவர்கள் வெறிகுண்டு அடிக்கிறார்கள். எங்க? இஸ்ரேலோட விமான நிலையத்த நோக்கி. வழக்கம் போலவே இதுல கொத்து குண்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். அவர்கள் ஓப்பனாவே சொல்ட்டார்கள். எங்களுக்கு சேதாரத்த குடுக்குறீங்க, உங்களுக்கு சேதாரத்த கடுமையா குடுக்கறக்காக கொத்து குண்டுகள் நாங்க யூஸ் பண்றோம். பொதுவா ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல கொத்து குண்டுகள் யூஸ் பண்ணா 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா உலக நாடுகள் ரஷ்யா பண்ணும்போது குய்யோ முய்யோன்னு வந்து நடு ரோட்ல நின்னு கத்துவாய்ங்க. உக்ரைன் யூஸ் பண்ணும்போது பேசாம உட்கார்ந்துக்குவாய்ங்க. "சார் ப்ளீஸ் இப்ப வந்து கத்துங்களேன்" அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, "நீ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறல்ல, அதனால தான் அவன் கொத்து குண்டு போடுறான்" அப்படிம்பான். "டேய் அது நேத்துடா, இன்னைக்கு இவன் உக்ரைன் உன் ஆள் தான்டா போட்டிருக்கான்" அப்படின்னு சொன்னோம்னா, "ம்ஹ்ம். நேத்து பஞ்சாயத்த இன்னைக்கு பேசுறோம்" அப்படின்னு வம்புக்கு வருவாய்ங்க. ஆனா இங்க கதையே வேற. ஈரான் ஒத்துக்குது. இஸ்ரேலும் யூஸ் பண்றார்கள். அவர்களும் ஒத்துக்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய 1 டசன் உலக நாடுகள், இது எதுக்கு நமக்கு பெரிய எடுத்து பொல்லாப்பு அப்படிங்கிற மாரி ஒதுங்கி நிக்கிறார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரை, இவன் கொத்து குண்ட தீர்த்துட்டு நம்மள்ட்ட தான் வந்து நிப்பான் அப்படிங்கிற மாரி, அவர்கள் ஒரு பக்கம் யுத்த களத்த தினுசா பார்க்கிறார்கள். இந்த யுத்தம் அதாவது ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு வடிவம் தான். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட யுத்தம் அப்படிங்கிறது, உக்ரைன், ரஷ்யா யுத்தத்துக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. அதாவது பாதிப்பாகட்டும், அந்த யுத்த நடவடிக்கைகளாகட்டும், எல்லாமே வேறு விதமா தான் இருக்கு. அமெரிக்கா இதுல பெரிய அளவு தடுமாறுது. அவர்கள் கால்குலேஷன் பூரா குப்பைக்கு போயிருச்சு. குப்பையிலருந்து எப்படியாச்சும் எந்திரிச்சு ஓடி போய் பழையபடி வெள்ளை மாளிகையில ஜம்முன்னு உட்கார்ந்து ரவுடித்தனம் பண்ணலாமா அப்படின்னு ட்ரம்ப் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். அதுக்கு உருப்படியா யோசிக்கணும். வழக்கம் போலவே காலையில ஒண்ணு சொல்லுவேன், மத்தியானம் அத மாத்தி பேசுவேன் அப்படின்னு யோசிச்சா, திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இங்க தான் வரும். காரணம் என்ன? காலையில என்ன சொன்னாரு? அதாவது துருப்புக்கள அனுப்புற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு. ஆனா மத்தியானத்துக்கு மேல வர நியூஸ்லாம் எப்படி இருக்கு? எப்பா துருப்புகள அனுப்புறது மட்டும் கிடையாது. முக்கியமான இடங்கள்ல இறக்கி விட்டு, அங்க உள்ளத ஆட்டைய போட்டு வர எண்ணமும் இருக்கு அப்படின்னு. அதாவது இவ்வளவு நாள் அந்த எல்லைகள்ல பிரேக் பண்ணி அமெரிக்க படைகள் உள்ள நுழையும் அப்படின்னு இருந்துச்சு. எப்ப அப்படி கேட்டப்ப இல்லேன்ட்டாரு. ஆனா மத்தியானம் வரக்கூடிய தகவல் எல்லாம் எல்லைகள் கிடையாது. முக்கியமான நியூக்ளியர் சைட்ல ஆட்கள இறக்குறது, யுரேனியத்த கைப்பற்றுறது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அந்த மேட்டர் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனா, ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர கூட கொண்டு போய் விட்டுரும். இத தேசபக்தியில நம்ம பேசியிருப்போம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பார்த்துருங்க. இப்படி முழு அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, ரஷ்யா தன் பங்குக்கு ஏற்கனவே ரஷ்யா சொன்னுச்சு, யுரேனியத்த என்ட்ட குடுத்துரு. நான் பாதுகாப்பான லொகேஷனுக்கு மாத்திக்கிறேன். பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு திருப்பி தரேன்னு. இந்த டீல் நடந்துச்சா? நடக்கலையா? இல்ல ஏன் இந்த டீல் நடக்கல? அப்படின்னு எதுவுமே தெரியல. காரணம் ஒரு சைடு தான். ரஷ்யா மட்டும் தான் வெளிப்படையா சொன்னுச்சு. ஈரான பொறுத்தவரை இதுல எந்த கமெண்ட்டுமே இல்ல. ஒருவேளை டீல் கூட முடிஞ்சிருக்கலாம். இல்ல ஈரான் விரும்பாம கூட இருக்கலாம். ஏன்னா 10லிருந்து 12 அணுகுண்டு, அதுபோக இவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இன்னொரு இடத்துல பாதுகாப்பா இருக்குமா? இல்லையா? 1000 விஷயங்கள் இருக்கும். அதனால நடந்துச்சா? நடக்கலையான்னே தெரியல. இப்ப ரஷ்யா மீண்டும் சொல்லியிருக்கு. ஒருவேளை அமெரிக்க துருப்புக்கள் இறங்குச்சு அப்படின்னா, ரஷ்யா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்ட்டார்கள். ரஷ்யாவும் துருப்புக்களை இறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா, அமெரிக்க துருப்புகள் உள்ள இறங்கி தருமடி வாங்குற வேலைய ரஷ்யா இறங்கி பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அமெரிக்கா வலுவா சிக்கியிருக்கு. அதாவது இப்ப யூரான் யுத்தத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக உள்ளுக்குள்ள இறங்கிட்டு ஓடி வந்துரலாம்ன்னு நெனச்சா அதக் காட்டிலும் முட்டாள்தனம் கிடையாது. ஆனா, இப்ப நடக்கும்போது உள்ளுக்குள்ள வரவு செலவு கணக்கு கேட்கிறாய்ங்க அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு முக்கியமான இடத்த தாக்கும்போதும், பதிலுக்கு அவர்கள் தாக்குறதும் முக்கியமான இஸ்ரேல்ல உள்ள இடங்களாகட்டும், இல்ல அமெரிக்க பேஸ்கள் ஆகட்டும், அது கூடுதலான சிரமத்தையும், சேதாரத்தையும், தலைவலியையும் ட்ரம்புக்கு குடுக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.